என்ன அத்தை தலையை குனிஞ்சு யோசிக்கிறீங்க? மனசு குத்துதா? இல்லடி, மனசு வருந்துற. ஏன்? மாமியார சுத்தமா மதிக்காத நீ எல்லாம் மொழ நீளத்துக்கு மெசேஜ் சொல்றியடி. ஐயோ, இத இந்த பூமி தாங்குமாடி? அத்தை அத்தை, நீங்க அடங்கினாலும் உங்க பாடியில இருக்க கொழுப்பு கொஞ்சம் கூட அடங்காத அத்தை. இப்போ நீங்க இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுதாண்டி புரியல. ஏன் தம்பி, நீ இப்போ இவனை வச்சு குடும்பம் நடத்த? அவளை என்ன பண்றது? சரி, அவளை வச்சு குடும்பம் நடத்து. தோடா, இப்ப விக்கிற விலைவாசில ஒண்ணு வச்சு காலம் தள்ளுறதே கஷ்டம். ரெண்டெல்லாம் தாங்காதுமா. அப்புறம் ஏன்டா அவளை கட்டின? இவ வேணான்னு தான் அவளை கட்டினேன். அடியே அடியே அடியே, உன்னை வேண்டான்னு இவன் சொல்றான். கால்ல விழுந்து கதறி அழாம 12B பஸ் எப்ப வரும்னு பாத்துட்டு நிக்கிற மாதிரி நிக்கிற. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அப்பா வாங்க வீட்டுக்கு போலாம். அதான் அவளே போறேன்னு சொல்லிட்டால, ஏன் பொண்டாட்டிய கூப்பிடுமா? அடியே புது பொண்டாட்டி, போண்டாட்டி, வாடி வெளியே. ஏண்டா தம்பி, மனுஷன் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணலாம், நீ ரெண்டாவது தடவை அதே தப்பு பண்ணிருக்கே. நான் என்னமா பண்ணேன்? முதல் பொண்டாட்டியே தான் ஒல்லியா சப்பையா சப்பாத்தி மாதிரி பிடிச்ச, ரெண்டாவதையாவது கும்முறு பூரி மாதிரி பிடிக்க வேணாம். அப்ப நான் கொஞ்சம் கம்முன்னு இருந்துட்டேமா. சரி சரி, ஓ மூஞ்சிக்கு இதெல்லாமே ஜாஸ்தி தான். சரி, முதல்ல கூட்டிட்டு கிளம்பு. யார் கையை பிடிக்கிற? வாடி. விடாவல. டேய் தம்பி, இவள ரொம்ப வெறுப்பேத்ததரா. ஏ சுகுணா, உன் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணவே இல்ல. இதெல்லாம் ஒரு செட்டப். செட்டப்பா? உங்க பேச்ச கேட்டு வீணா போனால, இவளுக்கு புத்தி வரணும்னு நான் ஏற்பாடு பண்ண டிராமா. இதோ பாரு சுகுணா, நாட்டு பிரச்சனைய ரோட்ல பேசலாம், ஆனா வீட்டு பிரச்சனைய வீட்டுக்குள்ள தான் பேசணும். இப்படி ஊருக்கே தெரியற மாதிரி கடை விரிக்க கூடாது. ஏதாவது குழப்பம்னா பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாம், தப்பே இல்ல. ஆனா தப்பு தப்பா ஐடியா கேட்க கூடாது, புரியுதா? உன் புருஷன் கூட போய் சந்தோஷமா இரு. ஏய் பழனி, அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லி செட்டில் பண்ணு. ஏய், அமௌண்ட் தான் செட்டில் பண்ண சொன்னேன், அவ கூட லைஃப்லயே செட்டில் ஆயிடாத. போ. வாமா, வரமா, வாமா. போயிட்டு வரோங்க. நல்லது. எவ்வளவு உங்க மருமக சூப்பரா பிளான் பண்ணி ஒரு பிரச்சனை டீல் பண்ணலாம். ஒரு பிரச்சனையை டீல் பண்ணி இன்னொரு பிரச்சனையை கிளப்பிட்டேடி. அது என்ன இன்னொரு பிரச்சனை? இப்ப உன்னை நான் அடிச்சு உன் ஆத்தா வீட்டுக்கு தரத்த போறேன். உனக்கு யாரு டிராமா பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வைக்க போறாங்க? என்ன சொல்றீங்க? என்ன நோன்னு சொல்றீங்க? லேடிஸ் கிளப்ல என் தலைவி பதவியை கைப்பற்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நீ டிராமா போட்டியா? ஐயோ, அப்பலாம் யாருக்கிட்ட நீ கதை அளக்குற? இருடி, இன்னைக்கு போடுற போடல இனிமே நீ என்ன எதுக்கவே கூடாது. ஓடு ஓடு ஓடு, அப்படியே ஓடுறி. உங்க அப்பா குற்றாலத்துல உட்காந்து குருவி வித்துட்டு இருப்பான், அவன் பக்கத்துல உட்காந்து கோட்டரை ஊத்தி குடுறி. ஒய்யால இருடி. என்ன யாருமே காணோம்? காலிங் பெல் சத்தம் மட்டும் கேட்டுச்சு. என்னடா இது? காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாசக்கதவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. வாசக்கதவ எங்க தட்டுனீங்க? காலிங் பெல் தான் அடிச்சீங்க. அது இருக்கட்டும், இந்த பக்கம் காலிங் பெல் அடிச்சிட்டு அந்த பக்கம் வரீங்க. ஏய், இது ஏன் வீடுறீ? நான் எந்த பக்கம் வேணாலும் வருவேன். பாருங்க, நீங்க எந்த பக்கம் வேணாலும் வாங்க. அப்புறம் எதுக்கு காலிங் பெல் அடிச்சீங்க? ஐயோ, இது ஏன் வீடுடி. நான் காலிங் பெல் அடிப்பேன், ஸ்கூல் பெல் அடிப்பேன், சைக்கிள் பெல் அடிப்பேன். இவ்வளவு ஏன் கோவில் மணியை கூட டிங்கு 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 டிங்குன்னு அடிப்பேன். என்னாச்சு இதுக்கு? ஒரு மார்க்கமா பேசுது. பாருங்க, ஆறத நிறுத்துங்க. ஏடி? சரி, என்ன இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? அது ஹலோ, ஏன் இஷ்டம்டி, நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். அத கேட்க நீ யாரு? சரி அத்தை, ரொம்ப ஆணவத்துல ஆடுறீங்க.
இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏய். சரி சரி டைம் அது உட்காருங்க. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு படுக்கணும். சிச்சுவேஷன் பாட்ட பாட விட மாட்டா. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாசக்கதவை ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது, தட்டுனா ஆனந்தம் கை காசு தான், எங்கும் இன்பம் தான், எங்கும் காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாசக்கதவை ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. ஓ காசு பணம் துட்டு மணி மணி. என்ன இது? எதுவுமே வைக்கல, எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டா மாதிரி கையை கழுவிட்டு ஓனி ஏப்ப வர விட்டு போறாங்க. என்ன ஆச்சு இந்த மாத்திக்கு? அத்தை இங்க வாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? தட்டுல சாப்பாடே போடல, என்னவோ சாப்பிட்ட மாதிரி கையில கழுவிட்டு வரீங்க. ஐயா உனக்கு என்னடி ஆச்சு? ஒழுங்காவே சமைக்க மாட்டியா நீ? எல்லாத்துலயும் உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்க. வாயிலேயே வைக்க முடியல. இரு இரு சீக்கிரமே ஒரு 5-6 வேலைக்காரி, ஒரு 10-15 சமையக்காரியை நான் வேலைக்கு வைக்கிறேனா இல்லையா பாரு. என்ன வித்தியாசமா பேசுது? 5-6 வேலைக்காரி 10-15 சமையல்காரியா? என்னமோ மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க. அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயோ மூளைகள் ஏதாவது குழம்பி போச்சா? அப்படிலாம் இல்ல. ஹலோ சொல்லு ஹேமா. ஐயோ என்னடி இதுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லிக்கிட்டு? ஏய் நான் நம்ம சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும்டி. எனக்கு பணத்துக்கு பஞ்சமா என்ன? வாரி வாரி கொட்ட போறேன். ஓகே 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 நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாண்டி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். என்ன ரொம்ப புகழ்ந்தா எனக்கு பிடிக்காது. ஐயோ பரத போன் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சந்தேகமே இல்ல, அத்தைக்கு பைத்தியம் தான் புடிச்சிட்டு போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. வேண்டாம் வேண்டாம், இப்ப கொஞ்சம் டல்லா இருக்குல்ல, வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஐயோ நாம கற்பனை பண்ணதெல்லாம் நிஜமாவே நடந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நடக்கும் நடக்கும் நடக்கும், சீக்கிரமாவே நடக்கும். அதுக்கு தானே இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஐயோ your mobile has won $15 million. ஐயோ பண்டு அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் அமோகமா வீசுதுடி. கோடி கோடிய பணம் கொட்ட போகுதுடி. அப்பா முருகா விநாயக பெருமாளே, எங்க அத்தை சுயநலவில் இருக்கும் போதே சொல்ற பேச்சு கேட்காத. என்கிட்ட தகராறு பண்ணும். இப்ப அத்தை வேற அப்படியே தலைகீழ மாறி போச்சு. தானா பேசுது, தானா சிரிக்குது. அத நான் எப்படி சமாளிச்சு லைஃப ரன் பண்ண போறேன்னு தெரியலையே. நீதான்ப்பா பத்திரமா பாத்துக்கணும் என்ன. ஐயோ ஐயோ அத்தைக்கு புத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். பக்கெட் எல்லாம் தூக்கி அடிக்குது. இனிமே என்னெல்லாம் பண்ண போதோ? ஐயோ வராங்க வராங்க. ஏய் என்னடி இது? பக்கெட் அத்தை. ஏய் என்னடி என்னமோ ஏதோ பேய பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஏன் பைத்தியத்தை பாக்குற மாதிரி தெரியலையா? ஐயோ ஏய் என்னடி அப்படி திரு 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 முழிச்சிட்டு இருக்க? ஒண்ணல என்னது? ஒண்ணுல மேல ஹால தொடச்சியா? ஆமாத்த. தொடச்சிட்டு பக்கெட்டை நான் நடக்கிற வழியில வைப்பாங்க. ஐயோ ஓரமா தான் வச்சிருந்தேன். பைத்தியத்துக்கு நடக்கிற வழியில வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஏய் என்னடி தலையை ஆட்டிக்கிட்டே பித்து பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்க? நானா பித்து பிடிச்சவன்? ஐயோ இந்நேரம் அவரு வேற வீட்டுல இல்லையே. ஏய் போய் நல்ல காஃபியா போட்டு எடுத்துட்டு வா. போ போ போ. ஏய் நல்ல ஸ்ட்ராங்கா டீ பாக்கெட் அப்படியே முக்கி 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 எடுக்கிற, புரியுதா? புரியுதா?
நீங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா அத்தை? என்னையா கேக்குற? இது கேள்வி அர்த்தம்? புரிஞ்சுச்சு அத்தை. இது யாரு உங்க அப்பா? எடுத்துட்டு போ. ஆளையும் சைஸையும் பாரு. ஒரு ஆக்ஷன் பண்ணாலே புரியாது, இதுல 9 ஆக்ஷன் பண்றா நம்மகிட்டயே. என்ன ஆச்சு இவளுக்கு? பேய் பிடிச்ச மாதிரி இருக்காளே. சே இவக்கு அது நமக்கு எதுக்கு? ஐயோ, இந்த பணம் எப்ப கைக்கு வந்து சேரும்னு தெரியலையே. $15 million இந்தியன் மணில எப்படி கணக்கு பண்றது? அது 10, 100, 1000, 10,000, லட்சம், அதுக்கு மேல தெரியல எனக்கு. 10, 100 ரொம்ப முத்தி போச்சு போல இருக்கே. அத்தை, சரி வராது. ஏய், என்னடி நீ பாட்டு காப்பியை வச்சுட்டு ஒரு அடி ஜம்ப் பண்ணி போய் நிக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களே அத்தை. ஐயோ. ஹலோ, என்ன ஆச்சுடி உனக்கு? பேந்து முழிக்கிற, விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஆமா ஆமா ஆமா. என்னது ஆமாவா? ஏய், என்ன நக்கல் பண்றியா? ஆமான்னு சொன்னது ஒரு நக்கலா? சரி, டிஃபன் என்ன செஞ்ச? இட்லி அத்தை. இட்லி தோசை இட்லி தோசை. அடி போடி இவள. இங்க பாரு, அந்த இட்லியை நல்லா பிச்சு போட்டு நல்லா ஒரு பிரிஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வா போ. ஆஹா, வழக்கமா இட்லியில உப்புமா தான் செய்வாங்க. இவங்க என்ன பிச்சு போட்டு பிரிஞ்சு எல்லாம் செய்ய சொல்றாங்க? பைத்தியம் முத்தி போய் போட்டிருக்க துணியை பிச்சுக்கோ. இவங்க என்ன இட்லி எல்லாம் பிக்க சொல்றாங்க? ஏய், என்னதாண்டி ஆச்சு உனக்கு? என்னமோ அப்பப்ப ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறேன். சீ, முதல்ல உன்னை மசூதி கூட்டிட்டு போய் தாயத்து கட்டாதான் நீ சரியாவே நினைக்கிறேன். அட போடி போ. நீ உப்புமா செய்யறதுக்குள்ள விடிஞ்சிரும். நீ போய் அந்த இட்லியே எடுத்துட்டு வா போ. என்ன சொல்லுக்கு இழுத்துட்டு நிக்கிறாளே. பிரிஞ்சு வேணுமா? பிரிஞ்சு. அப்பா, இட்லியே தின்னு தொலைட்டோம். என்னது? இவ பயப்படுறாளா இல்ல மரியாதை கொடுக்கறாளா? இவ சேஷ்டையே புரிய மாட்டேங்குது. இனிமே இந்த இட்லி தோசை எல்லாம் தொட்டு சாப்பிடறதெல்லாம் விட்டுறணும். க்ரோர்ஸ் கணக்குல ஃபண்ட்ஸ் வரப்போகுதே. நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்திடணும். பீட்சா, பர்கர், சாண்ட்விச், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிளேட்ல வச்சு அப்படியே நைஃப வச்சு கட் பண்ணி ஃபோர்க்க வச்சு குத்தி ஸ்டைல சாப்பிடணும். ஐயோ, போக போக முத்திடும் போல இருக்கே. சீக்கிரமே இவங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட வேண்டியதுதான். ஹாய் கௌசல்யா. ஹாய் மாதவா. ஹாய் மாதவா. என்ன சாப்பிடுறீங்களா? என்னம்மா சாப்பிட்ட கையில மூஞ்சி தொடற? கழுவிட்டேன்டா. அது சரி. அது சரி. ஓகேடா மாதவா, இப்பதான் வந்தியா? காலையில வந்துட்டேன், மரத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். silly Joe. Yeah, you like it? Yeah, I like it. அப்படியே மூஞ்சில குத்து. இப்பதான் வரேன். அப்புறம் இப்பதான் வந்தேன் மாதவா. ஓகேடா மாதவா. சாரி. சரி, இந்த பெட்டியை கூட நான் உள்ள கொண்டு போய் வச்சிட்டு வரேன். போ. பாத்து பெட்டி உடைஞ்சிர போகுது. அம்மா எங்க போற? பாக்ஸ் வைக்க. ஏமா கிச்சனுக்கு போற? ஓ ஐயோ, ஐம் சாரி. இத மேல வைக்கணும்ல, மறந்தே போயிட்டேன். சரி மாதவா, நான் இத அப்புறமா வச்சுக்கிறேன். அம்மா என்னமா உனக்கு? என்ன சொல்ற மாதவா, நீ போன வேலை என்னாச்சு? ஃபெயிலியர்மா.
பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்து போனேன். போன இடத்துல பணம் கிடைக்கல. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கேன். மாதவா, உனக்கு தோராயமா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது? 15 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 15 lakhs? நீ கவலைப்படாத, அந்த 15 லட்சம் ரூபாயை நான் உனக்கு தரேன். நான் கேட்டது 15 லட்சம். யா, அதத்தாண்டா நானும் தரேன்னு சொன்னேன். 15 லட்சம்னா 15 lakhs. 15 பக்கத்துல 5 சைபர். 5 சைபர் என்னடா பிஸ்கோத்து காசு? 10 சைபர் வேணாலும் போட்டு நீ வாங்கிக்க. நான் தரேன்டா உனக்கு. நீ தரியா? உங்ககிட்ட ஏதுமா எவ்வளவு பணம்? அது வந்து சொல்லக்கூடாது. பிரைஸ் பணம் கைக்கு வந்தது சொல்லுவோம், அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும். என் பிள்ளையும் சந்தோஷமாவான். என்னமா ஆச்சு உனக்கு? எனக்கு நான் தான் சொன்னேன்ல. என்னடி சொன்ன? ஒண்ணாலத்த. மாதவா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து இந்த டிஃபனை சாப்பிடு. இங்க பாரு, அந்த 15 lakhs பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. அம்மா உனக்கு அப்படியே ஃப்ரீயாவே கொடுத்துறேன். ஓகே, என்ஜாய். கௌசல்யா, இவங்க எப்படி 15 லட்சம் ரூபாய் தருவாங்க? உங்க அம்மா 15 லட்சம் இல்லங்க, 15 கோடி கூட தருவாங்க. 15 கோடி எப்படி? சும்மா அர்த்தம் சும்மா வளர்றது தானே. எவ்வளவு சொன்னா என்ன? பாருங்க, உங்க அம்மா சுயநனவிலேயே இல்லங்க. அவங்களுக்கு புத்தி பேதிச்சு போச்சு, பைத்தியம் பிடிச்சு போச்சு, மண்டை குழம்பிடுச்சு, மெண்டல் ஆயிடுச்சு. எல்லாம் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா உங்க அம்மா. இதோ பாருங்க, அவங்க போக்கே கொஞ்சம் கூட சரியில்லைங்க. தானா புலம்புறாங்க, தானா அப்படின்னு சிரிக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. கௌசல்யா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ, உங்க பைத்தியம் பிடிச்ச அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உண்மை. இதோ பாருங்க, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க சாப்பிட்டு தட்டை வேணா போய் பாருங்க. என்னது? காலையில மோர் சாதம் சாப்பிட்டுருக்காங்க. ஐயோ, அது மோர் சாதம்லாம் இல்லங்க, இட்லிங்க. இது இட்லியா? ஆமா. என்ன இப்படி கொழ கொழன்னு இருக்கு? இட்லியை கொலை பண்ணி தூள் தூள் ஆக்கி வச்சிருக்காங்க. ஐயோ, என்னைக்காவது உங்க அம்மா இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கதை நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தல. பக்கா பைத்தியம் பண்ண மாதிரியே இருக்கு பாருங்க. அப்ப நிஜமாவே எங்க அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்களா? ஆமாங்க. என்ன கௌசல்யா சொல்ற? சீக்கிரமே அவங்களை நீங்க ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். இல்லனா தெருவுல நின்னு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்ற? இல்லங்க, நான் அடிக்க மாட்டேன். ஐயோ, அது என்ன கௌசல்யா? பயமா இருக்கு கௌசல்யா எனக்கு. என்ன கௌசல்யா இப்படி சொல்றீங்க? என்னமா? என்ன? நீ இன்னும் மாடி போலியாடா? மாடி காலியா தான் இருக்கு. இல்ல, போறேன். சரி, போய் போறேன். போ. இத எடுத்துட்டு போடுமா? எடுத்துட்டு போ. ஐயோ, பொண்டாட்டி மாதிரி இவனுக்கும் பைத்தியம் பிடிச்சு போச்சா? நம்ம ஊர்ல இல்லாத நேரத்துல என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இது அது பைத்தியம்னது, அது இது பைத்தியம்னது. யார் பைத்தியம் தெரியலையே. கடைசியில நம்மள பைத்தியக்காரன் ஆகிடுவோம் போல இருக்க. பாப்போம். இந்த 15 லட்சம் ரூபாய் இவங்கிட்ட கொடுத்தா இவன் எந்த பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த பைத்தியக்கார வைத்தியர் இந்த பைத்தியத்துக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு? வெரி பேட். வெயிட் அண்ட் see. என்ன, எல்லாம் ரெடியா? போடு. ஏய், தலைடி. என் பிள்ளைக்கு நான் தான் டிஃபன் வைப்பேன். ஏன் நான் வச்சா அவருக்கு இறங்காதா? நான் தான் வைப்பேன். ஐயோ தள்ளுங்க அத்தை, நான் தான் வைப்பேன். நான் தான் வைப்பேன். ஐயோ, கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. கௌசல்யா, மியோனி. இவ வளரும் போதே கொழுப்பு சேர்ந்து வளர்ந்துருக்கடா. கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறாடா. நீ சாப்பிடுறா. இந்தா சாம்பார் போடு. அம்மா, என்னம்மா சாம்பாரும் சட்னி போடுற? கையில எடுத்துட்டேன்டா, அதனால வந்துருச்சு. சாம்பார் சட்னி வேணுமா? இது மாங்காய் சட்னி. அத்தை, இது மாங்காய் சட்னியா தேங்காய் சட்னி? அது எனக்கும் தெரியும்டி. மாங்காய் மடச்சி நீ அரைச்ச சட்னின்னு சொல்ல வந்தேன். நல்லா சமாளிக்கிறீங்க. நீ கவலைப்படாதடா. அந்த பணம் வந்த உடனே முதல்ல என் பிள்ளைக்கு கொடுத்துடணும். பாவம், பணத்துக்காக எங்கெங்கயோ அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் சொன்னேன்ல அதான். எனக்கு எவ்வளவு வந்தாலும் என் பிள்ளை தானே. என்னப்பா நீ நார்மலா தானே இருக்க? ஏண்டா நான் என்ன போதையில ஆடிட்டு இருக்கேன்? இல்ல, நீ எனக்கு 15 லட்சம் தரேன்னு சொன்னீங்க, தருவியா? நிஜமா தருவேண்டா.
உங்ககிட்ட ஏதுமா 15 லட்சம்? அது வரும்டா. எப்படி வரும்? அது எப்படியோ வரும். சாமி கொடுத்தாருன்னு வச்சுக்கியே.